ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அமித்ஷாவை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், நேற்றைய தினம் அமித்ஷாவை சந்தித்து 2 மணி நேரம் இபிஎஸ் அவர்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டப்பேரவை நெருங்கி வரும் நிலையில் டெல்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருந்ததாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் நடப்பு தமிழக அரசியல் சூழல், கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம், தொகுதிகளை இறுதி செய்தல் ஆகியவைதான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கியமான ஒரு அங்கமாக வந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணிக்கையெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக சுமார் 30 தொகுதிகள் வரை போட்டியிடும் என்பதுதான் அதிமுக வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவல். நேற்று முன்தினம் பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது தமிழகத்திற்கான பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்திலேயே கிட்டத்தட்ட பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை, அவை எந்தெந்த தொகுதிகள் ஆகியவை எல்லாம் ஏறத்தாழ இறுதி செய்யப்பட்டு விட்டது. இது தொடர்பான ஒரு ஃபைனல் அப்ரூவல், ஒரு இறுதி ஒப்புதலுக்காக நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். எண்ணிக்கை ஏறத்தாழ ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டாலும் தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதை அடையாளம் காணுவதுதான் நேற்றைய சந்திப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அது ஏறத்தாழ சுமூகமாக 2 தரப்புக்கும் இடையே நிறைவு பெற்றிருப்பதாக தான் நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்துல கணிசமான தொகுதிகளை பாஜக எதிர்பார்க்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளிலும் ஒரு 5 - 6 தொகுதிகளை வேண்டும் என்று பாஜக கேட்கிறது. அதே போல மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில், மதுரையிலே பாஜக வளர்ச்சி பெறாத அந்த காலகட்டத்திலேயே அங்கு பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் மதுரையில் 2-3 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 3 அல்லது 4 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எந்தெந்த தொகுதி பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை அடையாளம் காணுவதுதான் இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அது ஏறத்தாழ பயனுள்ளதாகவே முடிந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்படுகிறது. இது தவிர ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சென்று இணைந்திருக்கிறார். சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்கி இருக்கிறார். இதனால் தென் மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து கேட்டறியப்பட்டு அதனை சரி செய்வதற்கு வேறு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு மீண்டும் திருச்சிக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வர இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்குள்ளாக கூட்டணியில் மேலும் சில சிறிய கட்சிகள் மற்றும் அமைப்புகளை யாரெல்லாம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விவரிக்க இருக்கிறார். சில முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் கூட வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நட்சத்திர பிறந்த நாள் இன்றுதான் கொண்டாடப்படுகிறது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலேயே அவருடைய தேதி அடிப்படையிலான பிறந்த நாளை விட நட்சத்திர அடிப்படையிலான பிறந்த நாள் தான் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும். இன்றைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நட்சத்திர மக நட்சத்திர அந்த பிறந்த நாள் என்பதால் சில முக்கிய அறிவிப்புகள் கூட்டணி தொடர்பாகவோ தொகுதி பங்கீடு தொடர்பாகவோ ஒருவேளை வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.